ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. சாமி கும்பிட்றதுக்காக ஃபுல்லாக எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமியை க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். இப்போ வந்து நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போ தான் எழுந்தாரு. அதனால சரி நீங்கள் ரெடியாகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவையும் ஆது பாப்பாவையும் விட்டுட்டு வந்துட்டோம். நானும் அவர் மட்டும் தான் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா அவங்க வந்து வரதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். இங்கே வந்து இன்னைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் இன்னைக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போய் சாமி கும்பிடணும்ல, அதனால வந்து 1 மணி வரைக்கும் தான் இன்றைக்கி ஆஃபீஸ். இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை நடந்துட்டுருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி எல்லாம் ஃபுல்லாக செல்ஃபெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வாசலில் கோலம் போட்டுட்ருக்குறாங்க பிள்ளைங்க. சூப்பர்டா. கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சு வெண்ணெய் பானை. சூப்பர். ஜம்ப் பண்ணி வந்துடுறார் கண்ணன் இல்ல. இங்க ஒரு ஜம்ப், அங்க ஒரு ஜம்ப். புல்லாங்குழல்லாம் இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர்ரா. பாதம் அப்படி ஜம்ப் பண்ணி நேரம் அப்படியே கம்பெனிக்குள்ள வந்துடுறாரா கிருஷ்ணரு இல்ல. கலர் வாங்கி வச்சா நல்லா இருக்கும். நான் வீட்டுல இருந்து கிருஷ்ணர் கொண்டு வந்திருக்கிறேம்மா. இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்காக நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல விநாயகர் சதுர்த்தி காம்போ போட்டிருக்கிறோம். என்னென்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு. இந்த இடியாப்ப மாவுல நம்ம கொழுக்கட்டையும் செய்யலாம். மசாலா வடை மிக்ஸ், முறுக்கு மாவு, பாயச மிக்ஸ், ரவா கேசரி மிக்ஸ், சுண்டல் பொடி, இங்க ஒரு விளக்கு, கொழுக்கட்டை அச்சு, ஒரு குங்குமச்சிமிழ். இதெல்லாம் இந்த 3 வைக்கிறதுக்கு ஒரு பொட்லி பேக். இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு காம்போ. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த காம்போ இருக்குது. நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சனை மட்டும் ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம்னா பாயசம் காய்ச்சிடலாம். பாயசம் வச்சு சாமி கும்பிடுறோம். நம்ம ஓன் ப்ராடக்ட் பாயசம் மிக்ஸ் வச்சு இன்னைக்கு பாயசம் காய்ச்ச போறோம். நிலப்படிக்கு பூஜை பண்றது வந்து ரேணுகா. இவங்க பேர் என்ன? நறுவியால். அப்படிரா காட்டுறா. கரெக்டாக கட்டு பார்ப்போம். எதுவுமே தெரியலடா. ஒரு ஃபோட்டோவை ஆன் பண்ணு. டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஆகஸ்ட் 15க்கு. இது மொட்டை தலையில எடுத்ததா? பாத்தியா எவ்வளவு அழகா உங்க அம்மா மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு. சூப்பர்டா. எங்க வீட்டு கண்ணன் வருகிறார். ஹாய் ஹாய் கண்ணா. குட்டி கிருஷ்ணர். போன வருஷம் நீங்க பொஜுக்குள்ள இருந்தீங்கடா. வாங்கி வச்சிருக்கோம். சாயங்காலம் எல்லாம் போய் டெக்கரேஷன் எல்லாம் வாங்கியாச்சு.
இங்க கண்ணன் தூங்குறதுக்கு அழுது கொண்டு இருக்கிறார். ஏய் கண்ணா, குட்டிக்கண்ணா தூங்குடா. குட்டிக்கண்ணா என்ன தூக்கம் இது. சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லா பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக பேக்கெட் பண்ண போகிறோம். நான் மெதுவாக தான் பேசுகிறேன், ஏன்னா வந்து இங்கே நம்ம வீட்டு கண்ணை வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மெதுவாக வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து தனித்தனியாக பேக்கெட் பண்ணலாம். இந்த சீரியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தனியாகவே பேக் பண்ணி இருந்துச்சு, அதை அப்படியே வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து 100 கிராம் பேக்கெட்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கல, மொத்தமாக வாங்கிட்டேன். தனித்தனியாக பேக்கெட் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம தனித்தனியாக போட்டு கவர் பண்ணலாம். பேக்கெட் போட்டுடலாமா? போட்டலாம். ஃபஸ்ட்டு தட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் செய்யணும்னு ஆசை, டைம் இல்லை. சத்தம் கட்டாமல் வேலை பார்க்க வேண்டியது. எல்லாம் எஞ்சிடும். பார்த்து பார்த்து தான் வாங்கினது, அப்படியே தட்டை வந்து உடஞ்சிருக்குது இல்லை? சிலது உடஞ்சிடும். சீடை பாக்கெட் எல்லாமே இருக்குது. அதிரசம் அதிரசம் இருக்குது. நடுவில் அப்படியே ஒரு காஃபி அப்படியே வச்சுடவா? என்ன ஸ்நாக்ஸ் இருக்கா? சீடை அப்படியே பாக்கெட்டாக சீடை அப்படியே பாக்கெட்டாக சாமிக்கு ஒரு பட்டாது போட்டாச்சுன்னா நீங்கள் சாமிக்கு வந்து ஒரு எண்ணெய் மட்டும் வேணுங்களா? சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி 11 ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஒரு திருப்பி குளிப்பட்டியா குளிச்சாச்சு. சரி, நாம் ஈவினிங் தான் வீடு வாங்கிடுவோம். ஈவினிங் தான். நாங்கள் ஈவினிங் வாங்க 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நாங்கள் பேசுகிறதா அதில் கேட்குதானே பேசுறது கேட்கலன்னா திருப்பி ஒரு தடவை வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அவங்க சொன்னா பயப்புள்ள என்ன வேலை பண்ணுது. சரிடா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இங்கே பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ். இது ஒன்றுமே போடாத, தண்ணி மட்டும் சூடு பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாயசம் மிக்ஸை கலந்துட்டா போதும். 5 நிமிஷத்தில் நமக்கு பாயசம் ரெடி ஆகிடும். ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காகி வரும்போது நம்ம பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சீனி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சீனி வேணால் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்குவேன். எதுவுமே சேர்க்க வேண்டாம். முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. இது சாமிக்கு வைக்கிறதுனால நான் வந்து இனிப்பு பார்க்க முடியாதில்ல, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியாக நான் சேர்த்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இது காயிட்டும், பாயசம் குடிச்சிட்ருக்கட்டும். வாழையிலலாம் வந்துடுச்சு, சாமி கும்பிட வேண்டியிருக்குது. எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கலாம். இது இங்கே அப்படியே குடிக்கட்டும். நம்ம கண்ணனுக்கு எல்லாம் வச்சுக்கலாமா? நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இந்த நீ வை 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 அவர கண்ணன் தான். சாமிக்கு வை, இலையில வை. சாமி 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 வை. இந்த கையில் வை. அம்மா வைக்கிற மாதிரி இது மாதிரி வை. நீ வை. வேணாம் தாங்க. அங்க வாய்க்கு தான் போகுது. வச்சுக்கோ. அண்டா 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 சாமிக்கு இப்போ நம்ம கொண்டு போய் எல்லாம் வைக்கலாமா? பட்டர் வச்சாச்சு, எண்ணெய் வச்சாச்சு. பாயசத்தை ஒரு பார்வை அப்படி பார்த்துக்கோ. நிறுத்தங்க. எண்ணி ஒரு பார்வை அப்படி பார்த்துக்கோங்க. எண்ணி அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. அப்படியே வச்சிருக்கிறேன். ஆமா,
பிழிஞ்சிக்கிட்டு 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஏற்கனவே வந்து நல்லா சேமியா வறுத்து விடுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஆமாம், சூப்பராக இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எல்லாரும் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுக்கலாம், வாங்க கட் பண்ணி கொடுக்குறேன். எல்லாம் கட் பண்ணி கொடுப்பா. சரி அம்மா, இந்தம்மா எல்லாம் வச்சாச்சாப்பா. இந்த பாயசம் ஒரு கிண்டி விட்டுருங்களேன். இப்போ பாயசம் ரெடி பாருங்க, சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம இதையும் வச்சுருங்க, பாயசமும் வச்சுருங்க சாமிக்கு. சரிம்மா சரிம்மா சரி. இந்த கால் நல்லா படல, பட்டுச்சா? ஒண்ணு இல்லடா அம்மா. சரி சரி ஆதிரன் ஒரே அழுகை, என்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருந்தான். அவனுக்கு அப்போ தான் தூங்கி வர எழுந்தானா, அதனால் ரொம்ப அழுகையாக இருந்தான். அன்றைக்கி ஃபுல்லாகவே அழுதுட்டு தான் இருந்தா பிள்ளை, பாவம். அம்மாடி சரிடா, என்ன பண்ணிட்டாங்க எதுக்கு அவங்க அந்த ஆண்டிக்குள்ள நம்ம டூ விட்டுறலாம். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேவா கண்ணைக்கு ஆஃபீஸ், அதனால் ஆஃபீஸுக்கு போயிட்டான். அவன் வரல, தேவா வரல. ஈவினிங் தான் சாமி கும்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தாப்புல. நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் கிருஷ்ண ஜெயந்தி தான். இதுக்குதானே போனேன். பாருங்கம்மா, பாருங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண அது தொடர் விநாயகர் சதுர்த்தி வருது. எல்லாரும் விநாயகர் பாட்டு ஒண்ணு பாடுறீங்க எல்லாரும். ஆமா, அப்பதான் சுண்டல் கொடுப்போம். ஆமா, நீ பாட்டு பாடு, நீ ஒரு பாட்டு பாடு. நீ எப்படி பாடினாலும் கண்ணன் எடுத்துப்பாரு. எல்லாம் வச்சாச்சு லஜுமா. தட்டை முறுக்கு இருக்கு, எல்லாம் இருக்குது இல்ல. உனக்குதான் ஃபர்ஸ்ட். இரு அவன் எங்க வீட்டு பிள்ளை. என்னடா
எங்க இதுல வந்து சீனியர் ஸ்டாஃப் அப்படி திரும்பி பாருங்கம்மா. இங்க பாருங்க. அம்சாமா எல்லா இடத்துலயும் நிப்பாங்க. சரிடா சரிடா. அடுத்த வருஷத்துல உங்க வீட்லயே ஒரு குட்டி கண்ணன் வரணும். ஜெயாக்கா மேடம் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுல ஒரு குட்டி கண்ணன் வரணும். நாங்கெல்லாம் வந்து பாக்கணும். சரியா? சீக்கிரமா ஒரு குட்டி கண்ணன் வரணும். சரியா? வரணும் பாக்குறதுக்கு. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இருக்கட்டும்டா இருக்கட்டும்டா. நல்லா இருந்தா தவக்கிறார் கிருஷ்ணன். தவழ்றாரு கிருஷ்ணரு. என்னமா தவழ்றாரு. வந்துட்டு வா. முட்டி போடுறாரு. வெண்ண பானம் ஒண்ணு வச்சு தவழ்ந்து எங்க போறாரு கண்ணன்? கொடுக்குறேன் நானு. அவங்க 2 பேருக்காக வாங்கிட்டு வந்தேன். வீட்டுல கிருஷ்ணர் பொம்மை. அப்படிங்களா? ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. அம்மா இருக்கட்டும்டா. வாழ்க வளமுடன். இருக்கட்டும்டா. வாழ்க வளமுடன். என்னடா வாடா ரவுடி. ஒரு 2 பேருக்கு மட்டும் கிருஷ்ணர் கொடுத்தனா, இன்னொருத்தவங்களை கேட்டாங்க எனக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் வேணும் மேடம்னாங்களா. அதனால சரி எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு. தட்டு எடுத்து கூட எல்லா ஆண்டிஸ் கூட செட் ஆயாச்சா? ஜாலியா? சரி டாட்டா. ஆதினா நாங்கள் டாட்டா போயிட்டு வரோம். நாங்கள் பை போயிட்டு வரோம். நீ இரு சரியா? மதியம் 1 மணிக்கெலாம் ஆஃபீஸ் லீவ் விட்டாச்சு. எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் சாமி கும்பிடணும்ல, அதனால் லீவ் விட்டுட்டேன். இங்கே வந்து வீட்டுக்கு வந்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். காலையில் போகும்போதே சாம்பார் வச்சுட்டு போயிட்டேன். இங்கே வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். இங்கே வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து அப்பளம் பொரிக்கணும். இங்கே இப்போ தான் சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு உளுந்த வடைக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன். 5 மணி போல் உளுந்த வடையை வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் வந்து தூங்கிட்டாங்க. ஆதிரனும் தூங்கிட்டான், பிருந்தாவும் தூங்கிட்டான், வீட்டுக்காரரும் தூங்கிட்டார். நான் மட்டும் ஆதிரனுக்கு காவலாக உட்காந்துட்டு இருக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சாமி கும்பிடும்போது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ராதே கிருஷ்ணர் பார்த்தீங்களா அங்கே இருக்கிறாங்க. நான் சாமி கும்பிட்றதுக்கு வடையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிருந்தா தான் வந்து சாமி முன்னாடி கோலெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். இவனை ஆதிரனுக்கு உட்காந்துட்டு அவனும் வந்து அவனோட பங்குக்கு அவனோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உளுந்த வடை,
அப்புறம் வந்து பலகாரங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வைக்கணும். இப்போ தான் பிருந்தா வந்து கோலம் போட்டா. எல்லாம் வந்து நல்ல தூக்கம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மத்தியானம் ஒரு தூக்கம் போட்டிருக்கிறேன் நான். இந்த உளுந்து வந்து நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். வந்து இப்போ மத்தியானம் தான் வந்து அரைச்சிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தான் வெளியே எடுத்து போட்டுட்ருக்குறேன். அதனால் நல்லா உருண்டையாக வருது, நல்லா மாவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வருது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இருந்தனால நல்லா வருது, தண்ணி விடாமல் இருக்குது. ஆனால் இதில் வந்து அரைச்சிட்டு எதுவுமே போட்டு அரைக்கல, உப்பும் போடல, அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் எதுவுமே சேர்க்கல, மாவு மட்டும் இந்த அரைச்சி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம உப்பு வெங்காயம்லாம் சேர்த்துட்டோம்னா தண்ணி விட்டுரும். நீங்கள் இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் சுடும் போது எடுத்து உப்பு வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன், பெரிய வெங்காயம் சேர்க்கல. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும், பெரிய வெங்காயம்னா தண்ணி விட்டு வரும். குழந்தைக்கு ரெடி பண்ணுறதுக்கு பிறந்தா கூட்டு போயிருக்கிறா கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிற மாசமா இருந்தா, இந்த செப்டம்பர் 15 ஆகஸ்ட் லாஸ்ட். போன வருஷம் செப்டம்பர் இதை முன்னாடி தான் வந்திருக்கும் போல. நிற மாசமா அக்டோபர் 5 குழந்தை பிறந்துச்சுல, அதனால இந்த நிற மாசமா இருந்தா. வாக்கிங்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு, அப்புறம் அது பேர் என்னது, வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தா, யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலைகள் இருந்தாங்க. ஆதிரனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரெடி பண்றதுக்காக இந்த செட்டு வாங்கியிருந்தேன் அமேசான்ல இருந்து. இது ஒரு சட்டை, அப்புறம் வந்து இந்த தோத்தி பேண்ட், அப்புறம் ஒரு கிரீடம், அதுக்கப்புறம் வந்து மயிலிறகு, புல்லாங்குழல், இது எல்லாமே இருந்தது. சரி, இப்போ ஆதிரன் ரெடி பண்ணலாம். நாம இப்ப சூப்பரா ரெடி ஆகணும். ஆதிரன் அம்மா எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப தலைவர் எப்படி ரெடி ஆக போறார் அப்படிங்கறதுதான் இருக்குது. சூப்பரா ரெடி ஆகும். அப்படிங்களா? நம்ம அம்மா எங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கவா. வாக்கணுமா, காலையில அச்சு பதிக்கிறதுக்கே அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. நம்ம கிருஷ்ண வேஷம் போட்டு நம்ம ஜாலியா நம்ம ராதை கூட டான்ஸ் ஆடலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆதிரனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதெல்லாம் வந்து பிருந்தா அவளோட விளாகில் போடுவாள். இந்த விளாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.